அல்லாஹ்வின் திட்டத்தை நம்புவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதை தடுக்க ஃபிரௌன் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்றான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன் அரண்மனையிலேயே வளர்க்கப்பட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர்கள் அவரை தந்தையிடமிருந்து பிரிக்க அல்லது நாட்டை விட்டு அகற்ற கிணற்றில் போட்டார்கள். ஆனால் அவர் எகிப்தின் அரசனாக அரியாசனத்தில் அமர்ந்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் கர்ப்பமானதை அறிந்து அவமானமாக உணர்ந்தார்கள். ஆனால் அவருடைய மகன் பச்சிலங்குழந்தையாக இருந்தபோதே பேசி தன் தாயின் கண்ணியத்தை காப்பாற்றினார். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வறண்ட பாலைவனத்தில் உணவும் நீரும் இன்றி தனித்து விடப்பட்டார்கள். ஆனால் அவர் மகனின் காலடியில் இருந்து ஜம்ஜம் ஊற்று பெருக்கெடுத்து இன்று வரை வற்றாமல் இருக்கிறது. அல்லாஹ் நமக்காக ஒரு திட்டத்தை எழுதிவிட்டால் எந்த எதிரியும் யாருடைய முயற்சியும் எந்த கஷ்டங்களும் அதனை அழிக்க முடியாது. நமக்கு எதிரான ஒவ்வொரு சூழ்ச்சியும் சதியும் நம் விதியை நோக்கி நம்மை விரைவாக அழைத்துச் செல்லும்.